SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வரலாறு தெரியாத விஜய்க்கு எமது அமைச்சர் பதில் சொல்ல தேவையில்லை. சுப்பிரமணியம் சீற்றம். ரணில் சாணக்கியனுக்கு வழங்கியது 400 அல்ல 800 மில்லியனில் மோசடி. அதிர்ச்சி தரும் உண்மைகள். முத்துநகரில் கைது செய்யப்பட்ட விவசாயிகள். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. யாழ் செம்மணி மனித புதைக்குழி. இதுவரை 177 மனித எலும்புக்கூடுகள் அகழ்வு. அமெரிக்க பாடசாலையில் நடந்த கொடூர துப்பாக்கிச் சூடு. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். வரலாறு தெரியாத ஒரு நடிகருக்கு எமது பெறுமதி வாய்ந்த அமைச்சர் கச்சதீவு எங்களுடையது, இதனை விட்டுத்தர முடியாது என்று கூற வேண்டிய தேவையில்லை என்று அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் NV சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவரான கத்துக்குட்டி இந்த விடயமானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவரான விஜய் கூறிய விடயமானது கவலையாக இருந்தாலும் இது காலத்திற்கு காலம் அரசியல் லாபம் கருதி பெரிய பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டு கடற்தொழில் மக்களை ஏமாற்றுவதற்கும் அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கும் செய்யப்படுகின்ற நாடகம். விஜய் இலங்கை இந்தியாவிடையே செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பான கருத்துக்களை கேட்டறியாமல் கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தம் என சொல்லியிருக்கின்றமை தமிழ்நாட்டு கடத்தொழில் மக்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடு. பழம்பெரும் அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும், கச்சதீவை இலங்கையிடமிருந்து மீட்க முடியாது. கச்சதீவு விடயத்தினை அரசியலாக்கி தமிழக கடற்தொழிலாளர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதே அவர்களுடைய நோக்கம். அதைத் தவிர இதில் வேறு எதுவும் கிடையாது. இந்தியாவினுடைய ஒரு பக்கத்தை தான் தோன்றித்தனமாக சீனா கைப்பற்றி வருகிறது. அதில் ஒரு இஞ்சியளவு நிலத்தை கூட பறிப்பதற்கு துப்பில்லாத இந்திய அரசாங்கமும் தமிழக வெற்றிக் கழகமும் இலங்கையில் உள்ள கச்சதீவு தமக்கு சொந்தம் என்று அதனை திருப்பி பெறுவோம் என்று கூறுவது ஒரு வேடிக்கையான விடயம். வரலாற்றினை விஜய் படித்திருக்க வேண்டும். அவருக்கு நான் சொல்லுகின்ற ஒரு புத்திமதி, கச்சதீவில் இருந்து ராமேஸ்வரம் ஏறத்தாழ 30 மைல் தொலைவில் உள்ளது. நெடுந்தீவில் இருந்து தொண்டி 30 மைல் தொலைவில் உள்ளது. கச்சதீவிலிருந்து கோதண்டராமர் கோவில் 30 மைல் தொலைவில் உள்ளது. ஆனால் தலைமன்னாரில் இருந்து 18 மைல் தொலைவிலேயே தனுஷ்கோடி இருக்கிறது. ஏன் தனுஷ்கோடியை நாங்கள் நமது நாட்டினுடைய பகுதி என்று கூறவில்லை. தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்களுக்கும் எமக்கும் இடையே நீண்ட காலமாக சட்டவிரோத இழுவைமடி தொழிலே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு கச்சதீவு பரிகாரமாக முடியாது. இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களின் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதாக இருந்தால் சட்டவிரோத இழுவைமடி தொழிலை நீக்க வேண்டும். முடிந்தால் மத்திய அரசுடன் விஜய் பேசி அவர்கள் மூலமாக எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்து எமது நாட்டின் ஒரு பகுதியான கச்சதீவை தருமாறு கேட்கலாமே தவிர மீட்க முடியாது. அரசியலுக்காக விஜய் கச்சதீவு பிரச்சனையை கையில் எடுத்திருப்பது கண்டிக்கத்தக்க விடயம் என்று அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு அபிவிருத்திக்காக 400 மில்லியன் ஒதுக்கினார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா 800 மில்லியன் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கிறார் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான ஆண்டனில்ஸ் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். எனவே மிகுதி 400 மில்லியன் ரூபாய் எங்கே, என்ன நடந்தது? இந்த மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜனாதிபதி விசாரணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. மட்டக்களப்பில் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்ட போதே ஆண்டனில் ராஜ்குமார் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். அண்மையில் கச்சேரியில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் என் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அப்பட்டமான பொய்க்குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருந்தார். எனவே அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் என் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என இந்த ஊடக சந்திப்பு ஏற்படுத்தினேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அபிவிருத்திக்காக அவருக்கு 400 மில்லியன் ரூபாய் பணத்தை ஒதுக்கினார் என்றும் அவர் மேலும் கூறினார். திருகோணமலை முத்துநகர் பகுதியில் கைது செய்யப்பட்ட 5 விவசாயிகளை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த 5 விவசாயிகளை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவினை பிறப்பித்துள்ளது. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள முத்துநகர் விவசாய பகுதியில் இடம்பெற்ற கைகலப்பு சம்பவம் தொடர்பில் சீனகுடா போலீசாரினால் புதன்கிழமை முத்துநகர் பகுதியைச் சேர்ந்த 6 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்களை நேற்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது ஒருவருக்கு பிணை வழங்கப்பட்டதுடன் மிகுதி 5 பேரை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
முத்துநகர் விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த காணியில் தனியார் சூரிய மின்சக்தி நிறுவனம் ஒன்றினால் வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலேயே குறித்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் இலங்கை துறைமுக அதிகாரி சபையின் ஊழியர்கள் மற்றும் சோலார் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் இருந்ததாகவும் தெரியவருகிறது. திருகோணமலை சீனக்குடா போலீஸ் நிலையத்திற்கு குறித்த சம்பவம் தொடர்பில் புதன்கிழமை முறைப்பாடு பதிவு செய்ய சென்ற விவசாயிகள் 3 பேரும் வீட்டிலிருந்து 3 பேருமே போலீசாரினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முத்துநகர் விவசாயிகள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த காணிகளில் சிலர் பெக்கோ வாகனங்களை கொண்டு அத்துமீறி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அறிந்த விவசாயிகள் அங்கு சென்று அங்கிருந்த நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றதாகவும் தெரியவருகிறது. குறித்த சம்பவத்தில் காயமடைந்த விவசாயிகள் சிலர் சீனக்குடா போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்வதற்காக மதியத்திலிருந்து மாலை வரை காத்திருந்த போதும் போலீசார் முறைப்பாட்டை பெற்றுக் கொள்ளாமல் விவசாயிகளை கைது செய்ததாகவும் இந்த நிலையில் விவசாயி ஒருவர் காயமடைந்த நிலையில் கிண்ணியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை 177 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 164 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 36வது யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்த ராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டது. அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் முதலாவதாக அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திலேயே 9 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 164 எண்புத் தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. உலகச் செய்திகள். அமெரிக்க பாடசாலை ஒன்றில் கொடூர துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்றைய தினம் மினியாபோலிஸில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடந்தது. இந்த நிலையில் 23 வயது ரொபின் வெஸ்ட்மென் சந்தேக நபராக தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்தியவருக்கு விரிவான குற்றவியல் வரலாறு இல்லை என்றும் அவர் தனியாக செயற்பட்டதாகவும் அமெரிக்க போலீசார் கூறியுள்ளனர். அத்துடன் அவர் முன்பு அதே பாடசாலையில் பணிபுரிந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு அவர் இந்த பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றதாகவும் முகநூல் பதிவொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதலை நடாத்துவதற்காக அவர் முன்கூட்டியே சம்பவ இடத்தின் வரைபடத்தை வரைந்து வைத்திருந்த காகிதத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் அவர் ஒரு திருநங்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரலாறு தெரியாத விஜய்க்கு எமது அமைச்சர் பதில் சொல்ல தேவையில்லை. சுப்பிரமணியம் சீற்றம். ரணில் சாணக்கியனுக்கு வழங்கியது 400 அல்ல 800 மில்லியனில் மோசடி. அதிர்ச்சி தரும் உண்மைகள். முத்துநகரில் கைது செய்யப்பட்ட விவசாயிகள். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. யாழ் செம்மணி மனித புதைக்குழி இதுவரை 177 மனித எலும்புக்கூடுகள் அகழ்வு. அமெரிக்க பாடசாலையில் நடந்த கொடூர துப்பாக்கிச் சூடு.